ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். செல்லுவோம் செல்லுவோம் அவர் வழியில் நாம் செல்லுவோம். செல்லுவோம் செல்லுவோம் அவர் வழியில் நாம் செல்லுவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். இறைவா, நீர் எனக்கு செவி சாய்த்தீர், ஏனெனில் நான் கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது கிரிஜா சுவாமிநாதன் இவருடைய உடல் நலத்திற்காக லாரன்ஸ் ரெஜினா குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். உடல் நல குறைவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த சகோதரியை இறைவன் தன்னுடைய ஆவின் அபிஷேகத்தினால், தன்னுடைய திரு ரத்தத்தினால் உடலில் இருக்கிற நோய்களை நீக்கி என்றும் மன நிறைவுள்ளவளாக இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ இந்த வேண்டுதல் திருப்பலியை இவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து நம்முடைய கருத்துக்களையும் ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணித்து இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்களுடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானுதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் வீரனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுது உமது திருவுளத்திற்கேற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய எங்களை வழி நடத்துவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவையோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே
இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம். நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர் தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவரது மக்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவரது மக்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஆண்டவர் நம்மை படைத்தவர், நாம் அவரது மக்கள். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவரது மக்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறையோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவரது மக்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரர்களுக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி,
என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகு பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவரிடம், அறிவிலேயே, இன்றிரவே உன் உயிரை உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைப்பவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களிலே இந்த வாசகத்தை சற்று ஆழமாக நம் உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைத்து சிந்தித்து பார்த்தோம் என்றால், இறைவனை கூட நாம் கேள்விகள் கேட்பதற்கு காரணங்கள் இருக்கிறது. செல்வங்கள் இல்லை என்றால், நம்மிடம் செல்வாக்குகள் இல்லை என்றால், முதலில் நம்மை நாமே மதிப்பது கடினமாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் செல்வனாக வாழ்ந்து கொண்டிருந்தால், பதவியோடும் பணத்தோடும் பொருளாசையோடும் பட்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறது. அவன் பின்னே இந்த சமுதாயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் அன்றைய காலகட்டங்களிலும் இன்றைய காலகட்டங்களிலும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு யதார்த்தமான நிகழ்வாக அமைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த செல்வங்களை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? இந்த செல்வங்களை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? எனவேதான் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையின் வழியாக சொல்லுகிறார், நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும். நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும். ஒரு முறை அந்தோனியாருடைய வரலாற்று நிகழ்வுகளில் அவருடைய வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. சமுதாயத்திலே மிகவும் செல்வ செழிப்போடு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தானா. அவனுடைய எண்ணமும் அவனுடைய பார்வையும் அவனுடைய எதிர்பார்ப்பும் அனைத்துமே அவன் சேர்த்து வைத்திருந்த செல்வங்களின் மீதுதான் அதிகமாக ஆர்வம் கொண்டிருந்தான். யாரையும் அவன் மதிப்பது இல்லை. தான் உண்டு, தன் செல்வம் உண்டு, அதிலே முழுவதுமாக கண்ணமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தவன் அவனுக்கென்று ஒரு நாள் வந்ததையும் உணர்ந்தான். இறந்து விட்டான். இறந்த பிறகு அவனுடைய பூத உடலை ஆலயத்திற்கு எடுத்து வந்து திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது மறையுரை ஆற்றுவதற்காக புனித அந்தோனியாரை கேட்டுக்கொண்டார்களாம். அப்பொழுது முதலில் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை அவனுக்கு மறையுரை ஆற்ற. இந்த மனிதனுக்கு என்னால் மறையுரை ஆற்ற முடியாது என்று சொல்லியிருக்கிறார். பலர் மீண்டுமாய் அவர் வற்புறுத்தியதினால் அவர் மறையுரை ஆற்றச் சென்றார். மறையுரை ஆற்றுவதற்கு முன்னதாக சற்று நேரம் அனைவரையும் அமைதியாருக்கு வைத்துவிட்டு ஆலயத்தில் இருந்தவர் யாராவது ஒருவர் சென்று இந்த இறந்த மனிதனுடைய இல்லத்திற்கு சென்று
அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்களின் பெட்டியை போய் திறந்து பாருங்கள் என்று சொன்னாராம். அனைவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்திருக்கிறார்கள். இருப்பினும் அவர் சொல்வதை உணர்ந்து அந்த செல்வந்தனுடைய வீட்டிற்கு சென்று அவன் சேர்த்து வைத்த செல்வங்களின் பெட்டியை திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த பெட்டிக்குள் அவனது இதயம் துடித்து கொண்டிருந்ததாம். உடல் ஆலயத்தில் இருந்தது, அவனுடைய இதயம் அந்த பெட்டிக்குள் துடித்து கொண்டிருந்தது. அவர் என்ன சொல்ல வந்தார் என்றால், இறந்த பிறகும் அவனுடைய எண்ணமும் ஆசையும் அவனுடைய இதய துடிப்பும் எதில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்கிறார். ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இன்று வரை வரலாற்று சரித்திரங்களை சற்று நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் எத்தனையோ செல்வ சீமான்கள் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்தார்கள். செல்வங்களை கோடி கோடியாக சேர்த்து வைத்தார்கள். அவர்களுடைய உயிர் அவருடைய உடலில் இருக்கின்ற வரையில் அது செல்வ செழிப்பினால் அவர்களுக்கு கிடைத்த மரியாதை என்ன என்பதும், அவர்களுடைய மரண படுக்கையில் இருக்கின்ற பொழுது அந்த செல்வத்திற்கு விடுக்கப்பட்ட மதிப்பும் நமக்கு நன்றாக தெரியும். யோபு சொன்னானே அற்புதமாக, தாயின் கருவறையிலிருந்து வெறுமனே நான் வந்தேன், வெறுமனே நான் செல்லவும் தயாராக இருக்கிறேன். நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமோ? எதை எடுத்து வந்தோம், நாம் எதை எடுத்து செல்வதற்கு? இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற பொழுது நாம் எதை எடுத்து வந்தோம்? இந்த மண்ணுலகில் விட்டு செல்லுகின்ற பொழுது எதை எடுத்து செல்ல போகிறோம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உரோமையருடைய வாழ்க்கையில, பாலஸ்தீன பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சொல்லாடல் ஒன்று இருக்கிறது. எவன் ஒருவன் அதிகமாக செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கின்றானோ அந்த செல்வத்திற்கு அவர்கள் சொல்லுவது கடல் நீரை போன்றது. கடல் நீரை போன்றது. எவ்வளவுதான் கடல் நீரை குடித்தாலும் நமக்கு தாகம் தீராது, குடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு செல்வங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றவர் இன்னும் சேர்த்து வைத்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் மாற்று சிந்தனையாக சொன்னார்கள், உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்து தான் ஆக்க வேண்டும் என்று. அது குற்றங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இந்த பாலஸ்தீன பகுதியில் எவன் ஒருவன் செல்வங்களை சேர்த்து வைக்கிறானோ அவன் முழுவதுமாக கடல் நீருக்கு சமமாக காணப்படுகிறான். குடிக்க குடிக்க சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் இறுதியில் அவன் எதையும் எடுத்து செல்ல முடியாது. இதை நற்செய்தி வாசகத்திலே கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி, என் சகோதரனை சொல்லி எனக்குரிய சொத்தை பிரித்து தாரும் என்று சொல்லும் என்று கேட்கிற பொழுது, ஆண்டவர் இயேசுக்கு செல்வத்தின் மீது வைத்திருக்கின்ற கவனத்தை விட அதை பகிர்ந்து கொள்வதில் நீர் கவனத்தை செலுத்தி என்று சொல்லுகிறார். இதை நற்செய்தி வாசகங்களுடைய இறுதி அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது, கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய். அப்படி என்றால் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செல்வத்தின் மீது, பொருளின் மீது, பணத்தின் மீது, பதவியின் மீது எவன் ஒருவன் நாட்டம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் கடவுள் முன்னிலையில் செல்வமற்றவனாக, அவர் முன்னிலையில் பார்வையற்றவனாக, ஆண்டவர் முன்னிலையில் அவன் காணக்கூடாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த உலக செல்வங்கள் அனைத்தும் இறைவனுக்கும் அந்த மனிதனுக்கும் ஒரு தடுப்பு பாலமாக நிறுத்தி வைக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த மதத்தினுடைய இறுதி கட்ட வார்த்தை நமக்கு சொல்லுவது, நாம் அனைவருமே இந்த மண்ணுலகில் இருந்து நாம் அனைவருமே பிரிந்து செல்லக்கூடியவர்கள், கடவுளை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். எனவே கடவுளை நோக்கி பயணிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் தடைக்கற்களாக இருப்பது, தடைகளாக இருப்பது இந்த உலக செல்வங்கள் மட்டும்தான். அதை இழக்கின்ற பொழுதுதான் நாம் ஆண்டவர் முன்னிலையில் செல்வம் மிக்கவராக இருந்து கொண்டிருக்கின்றோம். சாத்தான் கூட யோபுவின் மீது பொறாமை கொண்டு கடவுளிடம் சொன்ன வார்த்தை, நீர் அவன் மீது கைகளை வைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறீர், அவனுடைய செல்வங்கள் மீது பாதுகாப்பு கொடுக்கிறேன், அதனால் தான் அவன் உம்மை ஆழமாக அன்பு செய்கிறான், உமக்கு உரியவனாக இருக்கிறான் என்று சாத்தான் கடவுளிடம் யோபை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவன் உயிரை தவிர மற்ற அனைத்திற்கும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று
கடவுள் சாத்தானிடம் கொடுக்கிற பொழுது சாத்தான் தோல்வி அடைந்த ஆண்டவர் முன்னிலையில் வந்து விழுந்ததையும் வேதத்திலே காணுகின்றோம். வெறுமையாய் வந்தேன், வெறுமையாய் நான் செல்ல தயாராக இருக்கிறேன். செல்வந்தன் ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி வந்து நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது, சட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் கடைபிடித்து விட்டேன் என்று சொல்லுகிறானே. உன்னிடம் இருப்பது ஒன்றே ஒன்று, உன் செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு என்று சொல்லுகிற பொழுது மனம் குமரியவனாய் தலை குனிந்தவனாய் இயேசுவை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் செல்வத்தின் மீது ஆசையோடு திரும்பிச் சென்றானே. அவன் நிலை வாழ்வை பெற முடியுமா? ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுலடிகளார் தன்னுடைய வாழ்விலே பெரிய செல்வந்தனாகவும் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவனாகவும் வாழ்ந்தார். ஆனால் அவர் இறுதியாக சொன்ன வார்த்தை, வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். பட்டினியாகவும் எனக்கு இருக்கும், வயிறார உண்ணவும் தெரியும். ஏனென்றால் நான் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இந்த உலகத்தின் மீது நான் நம்பிக்கையற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அன்றாட தேவைகளுக்கு தேவையான செல்வங்களை நாம் சேர்த்து வைத்து அதனோடு நாம் பயணித்தோம் என்றால் நமக்கு நிறை வாழ்வு கிடைக்கும். தேவைக்கு மேல் நாம் சேர்த்து வைத்தோம் என்றால் நம்மை தவிர வேறு ஒரு திருடன் இந்த உலகத்தில் காணவில்லை என்பதைத்தான் நம்மால் சொல்ல முடியும். எனவே தேவையோடு நின்று விடுவோம். தேவைக்கு ஏற்ப சேர்த்தோம் என்றால் நம் ஆன்மீக பயனும் தடையாகத்தான் இருக்கும். அந்த தடைகளை உடைக்க இந்த திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்து நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பெயருமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரை அனைத்து நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிருமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கபடி செவியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்தத்தை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகளின் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படை நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே அது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் நிறைஞ்சு புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனிந்தவக்கு ஊழியக்குரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வர செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்று
என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராம திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமே நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பில் நம்பிக்கை கொள்வோரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அதனால் அவர்கள் ஆன்மாவை சாவினின்று காக்கின்றார், பஞ்சத்தில் அவர்களுக்கு உணவளிக்கின்றார். நன்றி கோரி மன்றாடுவனாக. ஆண்டவரை, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு